வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த சிவகங்கை மாவட்டம், இந்த அஜித்குமார் ரொம்ப அநியாயம் நடந்தது. என்ன தான் தப்பு செஞ்சாலும் இப்படியா செய்கிறது? போலீஸ்காரங்களுக்கு அவங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்குல்ல, இப்படி தான் அடிக்கிறதா? அவனா தீவிரவாதியா? எதுக்குங்க இப்படி அடிக்கிறது? 10 பவுன் நகையை காணன்னு எவ்வளோ ஒரு பிராடுக்காரி சொன்னானா, அதுக்கோசம் அந்த பையலை அப்படி அடிக்கிறதா? வயிற்றெரிச்சலாக இருக்குங்க. நம்மளும் 4-5 பிள்ளைங்கள பெற்றவங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்த கேதி தான் இப்போ எல்லாத்துக்குமே. நான் என்ன சொல்கிறேன்னா, பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனை எதிர்க்கு அவங்களே தண்டனை கொடுக்கறதுக்கு எதுக்கு கோர்ட்டு? அவங்களை பிடிச்சாங்கன்னா 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் ஒப்படைக்கணும். எதுக்குங்க ஸ்பெஷல் தீவு? எதுக்கு? அவட தீவிரவாதியா? அப்படின்னா 10 பவுனை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அவள் செஞ்சானா தப்பு? எதுக்குங்க இப்படி செய்கிறது? என்னங்க இப்படி ஒரு அநியாயமாக 2-3 வருஷமாக நடக்குது? பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, அங்கே பாலியல் தொல்லை பண்ணுறாங்க. ஒரு வயசான கிழவிங்க இருக்க முடியல, 1 பவுனு 2 பவுனுக்கெல்லாம் கொள்றானுங்க. இது என்ன? இது நாடா? இது என்னதுன்னு நினச்சிக்கிட்டீங்க? எதுக்குங்க அப்படியே? ஒழுங்காக அவனுக்கு எப்பயார் ஃபைல் பண்ணிங்களா? என்ன செஞ்சீங்க? எதுக்கு அந்த பயலுக்கு அந்த மாதிரி தண்டனை? உங்களுக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்குல்ல, இப்படி தான் செய்கிறதா? மனசாட்சின்னு ஒன்றும் இல்லை. போலீஸ்னால் கல்லா? மனசாட்சி இல்லையா? எதுங்க அப்படி செய்கிறது? என்ன பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைங்கள பாலியல் தொல்லை பண்ணுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற கிளவியை வந்து பாலியல் பண்ணுறாங்க. என்னங்க இது நாடு? கல்யாணம் ஆசை வந்துச்சுன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? ஃபோனில் கெட்டது வருது ஃபோனில், அதை பார்த்து இப்படி தான் இருப்பாங்களா? இதெல்லாம் நியாயம் இல்லைங்க, இதெல்லாம் அநியாயம். ஒரு 13 வயசு பயலை இது மட்டும் எவ்வளோ காதலிச்சான்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்துட்டான்னு சொல்லி தப்பாக இருக்கிறத பார்த்துட்டான்னா அந்த பயலை அடித்து கொண்டு போய் காட்டில் போட்டிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் பிள்ளை குட்டி இருக்குல்ல, அக்கா தங்கச்சி இருக்குல்ல, எதுக்கு இப்படி செய்கிறீங்க? அவள் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பிடிச்சி கோர்ட்டில் இல்லை அவங்கள தண்டிக்கணும். நீங்கள் தண்டிக்க யார் சொல்லு? மக்களுங்க வந்து ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. நீங்களே ஆளை வச்சு இப்படியே போலீஸ்காரங்களே கொண்டா எங்கே போவாங்க? மனுஷன் ஒரு பிரச்சனைனா பயப்படுவாங்கங்க, யாரும் வரமாட்டாங்க. பிடிச்சிக்கா உங்களால் ஒருத்தர் 2 பேர் செய்கிற போலீஸ்னால எல்லாத்துக்கும் கெட்ட பேர், தெரியுதுங்களா? இப்படிலாம் செய்யாதீங்க. இவ்வளோ ரொம்ப அநியாயம். நமக்கு 2 நாளாக வயிற்றெரிச்சலாக இருக்குது, ரொம்ப கண்ணீர் இதாக இருக்குது. தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, தப்பு செய்யாத போய் ஒரு உயிரே போயிடுச்சுல்ல. எவ்வளோ பேச்சே கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிங்கள, அவங்க பிடிச்சிங்களா? இல்லை அரெஸ்ட் பண்ணிங்களா? நகையை கண்டுபிடிச்சிங்களா? என்ன செஞ்சீங்க? எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் அரசாங்கம்மா இது? இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்காக இது மாதிரி ஒழுங்காக நடத்துங்க. யார் தப்பு செஞ்சாலும் உடனே நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுங்க. அப்போ தான் அவனுக்கு பயம் வரும். சஸ்பெண்ட் பண்ணலாம் பெரிய இது கிடையாது. சரி போட 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க, அதுக்கப்புறம் வேலையில் பார்த்து இன்னும் 2 செய்ய தோணும். நீங்கள் என்னென்னா உடனே வேலையை நீக்கம் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு பயம் வரும், தெரியுதுங்களா? இது எனக்கு அப்படியே எனக்கு 5 பிள்ளைங்க இருக்குது, மனசு அப்படியே கொதிக்குது. 2 நாளாக வேதனையாக இருக்குது, சாப்பிடக்கூட முடியல. இந்த இது பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி எல்லாமே இதுமாரி நடவடிக்கை எடுத்தால் தான் பயம் வரும். எல்லாம் எனக்குன்னா உனக்குன்னு இருக்காதீங்க. இந்த இது பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ரைட் பண்ணுங்கள். பாய்.